ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அடுத்த நாள் காலையில் சூஹியான் ஸ்கூலுக்கு வரப்போ அவனை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவுது. அவனா தானா அந்த ஆபத்தான டெரிட்டரி கூட சண்டை இழுத்துருக்கான். ஐப்ரோஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. மொத்தமாக இவன் ஒரு மோசமான சைக்கோ கேங்ஸ்டராக மாறிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அந்த பொண்ணு செரின் வந்து இவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ரெண்டு பேரும் ரொமான்ஸ் தான் பண்ண போகிறானுங்கன்னு அதையும் தப்பாக பேசுகிறானுங்க. நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணலடா, எனக்காக நீ தோற்று பண்ணா உன்னோட ஐப்ரோஸை நானே வரைஞ்சி விடுவேன்னு. சரி உட்காரு, நான் வரைவேன்னு அவன் மடியிலே உட்காந்து வரைகிறா. ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்டிக்காக தான் ஒரு டைம் ஓடுந்து போல. பட் அந்த டைமை கெடுக்கிற மாதிரி டோரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூனியர் கேங் மொத்தமாக வரானுங்க. தலை, உனக்கு இல்லாத ஐப்ரோஸ் எங்களுக்கும் வேணான்னு மொத்த பேரும் ஷேவிங் பண்ணியிருக்கானுங்க. பட் இங்கே ஹீரோவே ஐப்ரோஸை வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கான். அன்றைக்கி மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. ஜூனியர் பசங்களாம் அழுதுகிட்டே நிற்கிறானுங்க. ஏன்டா, நாங்கள் உனக்காக ஷேவிங் பண்ணால் நீ ஒரு அழகான பொண்ணு கையால் ஐப்ரோஸ் வரைஞ்சிக்கிறியான்னு. வழக்கம் போல் மீட்டிங் நடக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வருது. இந்த தடவை வித்தியாசமாக 3 கொஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இவனே செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ரிவார்ட் வேறு மாதிரி இருக்குது. முதல்ல டாங் ஸ்கூல், அந்த ஜீஹாவை அட்டாக் பண்ணால் சில்வர் கார்டு. அப்புறம் நாம் ஸ்கூல், டீசெண்டான ஸ்கூலை அட்டாக் பண்ணால் கோல்ட் கார்டு. இருக்கிறதுலே பெரிய டெரிட்டரியான கேங்பக் ஸ்கூல் அட்டாக் பண்ணால் ஒரு பிளாட்டினம் கார்டு கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி இவனுக்கு பிடிக்காதவன் இந்த ஜீஹா தான். பட் அவனை அட்டாக் பண்ணால் வெறும் சில்வர் கார்டு தான் கிடைக்கும். நல்ல விதமாக இவன் கிட்ட நடந்துக்கிட்ட சியோ ஸ்கூலோட லீடரை அட்டாக் பண்ணால் கோல்டு கிடைக்குதேன்னு நினைக்கிறான். நல்ல விதமாக நடந்துக்கிறானுங்கன்னு இவன் தான் நினைக்கிறான். பட் அவனுங்கெல்லாம் இவனை எதிரியாக தான் பார்க்குறானுங்க. பட் கேங்பக் ஸ்கூல் அட்டாக் பண்ணால் பிளாட்டினம் கார்டே கிடைக்கிது. இருக்கிறதுலே பெரிய டெரிட்டரி. நம்ம தொட்டால் கண்டிப்பாக அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நமக்காக திருப்பி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கிப்பாங்கன்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டான். இவனுக்கு விருப்பமே இல்லாட்டி அந்த கேங்குக்குள்ளே இவனும் இன்வால்வ் ஆகியிருக்கான். நம்ம கேங்பக் ஸ்கூலில் அட்டாக் பண்ணலான்னு தான் ஹீரோ முடிவு எடுத்திருக்கான். மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டானுங்க. இருக்கிறதுலே நம்ம தொடக்கூடாத இடம் அதுதான். லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிப்பு போனப்போ அங்கே பார்த்தோம் அடியாளுங்க. இருக்கிறதுலே அடிமட்டத்தில் இருக்கவங்க அவங்க தான். பட் அவனுங்களே எவ்வளோ ஆவரேஜாக சண்டை போட்டானுங்க பார்த்தீங்களே. அங்கே இருக்கிற லீடர்ஸ்லாம் இன்னும் மிகப்பெரிய மான்ஸ்டராக இருப்பாங்க. நம்மளால் அவங்கள தொடக்கூட முடியாது. நம்ம அதையும் தாண்டி அட்டாக் பண்ணணும்னு நினச்சோன்னா இருக்கிறதுலே அவங்கள லெவல் கம்மியான இடம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன இண்டோர் கேம் சென்டர் மாதிரி. பட் அங்கே இருக்கிறவங்களே மற்ற ஸ்கூலில் சேர்ந்த லீடர்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான். லீடாங்கே ஒரு ஐடியா சொல்கிறான். பேசாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைப்போம். முதல்ல ஜீஹா கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் சண்டை இருக்குது. முதல்ல அவனை பழக்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இவனும் அதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி தான் தெரியுது. பட் என்னாச்சுன்னு இப்போ காட்டலை. இங்கே ஜீஹா அவன் கிளப்பில் ஜாலியாக இருக்கிற டைமில் அவன் அடியால் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து ஒரு தகவல் சொல்கிறான். அந்த சூஹியான் அவனோட மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு. அந்த புறம்போக்கு நான் அவன் நினச்ச மாதிரியே தான் பண்ணுறான். சீக்கிரமே நாம் ஸ்கூலோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதால நம்ம வீக்காக இருப்போம்னு நினச்சி தான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டெரிட்டரி போனாலும் எனக்கு கவலை இல்லை. அதில் இருக்க மொத்த ஆளுங்களும் சூஹியானை டார்கெட் பண்ணுங்கன்னு ஒரு கேங்காக கிளம்புறானுங்க. பட் அந்த தகவல் கொண்டு வந்தவன், ஐயோ தலை, நான் சொல்ல வந்ததே வேற, முழுசாக கேளுங்கன்னு அவனை தடுத்து நிறுத்துறான். நம்ம போகிறதுக்கெலாம் அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த கிறுக்க மறுபடியும் கேங்பக் ஸ்கூலுக்கு தான் போயிருங்கன்னு சொல்கிறான். நம்ம பசங்க 3 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக அவனுங்களோட இண்டோர் கேம் ஸ்டூடியம்கே வந்துட்டானுங்க. இவனை தவிர மற்ற 2 பேருக்கும் வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்த காரணம் என்னன்னா, நம்ம நினச்சா எப்போ வேணால் டெரிட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் நமக்கு கீழே டேலண்டடான ஆளுங்க வரது தான் முக்கியம். நீ தானே சொன்ன இந்த டெரிட்டரியில் இருக்கவங்கலாம் டேலண்டடாக இருப்பாங்கன்னு. அதனால தான் இவங்களை தோக்கடிச்சு நமக்கு கீழே கொண்டு வரலான்னு இங்கே வந்திருக்கோன்னு சும்மா சொல்கிறான். பட் உண்மை என்னன்னா, இவனுக்கு வேண்டியதெல்லாம் பிளாட்டினம் கார்டு. அதனால எவன் சேர்த்தாலும் இவனுக்கு கவலை இல்லை. யுத்தமே வந்தாலும் கவலைப்பட மாட்டான். நான் உன்னோட டாக்டிக்ஸை நம்புகிறேன் தலை. பட் இங்கே இருக்க சுச்சுவேஷன்லாம் பார்த்தா நம்ம இவனுங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. அவனுங்க தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறானுங்கன்னு லீடாங்க சொல்கிறப்ப எதில் இருக்கவனுங்கெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறானுங்க. இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இவங்களோட லீடர் இன்னும் இங்கே வரலையான ஹீரோ தேடுற நேரத்திலே ஒரு ஆள் உள்ளே வராங்க. அவன் பேர் ஹாரு. இவன் தான் இந்த இடத்தோட லீடர் போல். இவன் தான் சியோ ஸ்கூலோட லீடர். உங்களை அவனுக்கு கீழே எடுத்துக்க வந்திருக்கானான்னு அவனுக்கு கலாய்ச்சி சிரிக்கிறப்ப ஹீரோ அவனை பார்த்ததுமே விழுந்துட்டான். எடுத்ததும் எதுவுமே பேசாமல் என் டீமில் வந்து சேர்த்துக்கிறியான்னு இவன் வாயால் பேசுகிறான். பட் இவன் மனசுக்குள்ளே ஐ லவ் யூன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த கேள்வியை கேட்குறேன் லீடான்னு சொன்னதுக்கு, பார்த்ததும் காதலில் விழுதா, உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாதடான்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். பட் அடுத்த செகண்ட் வாயிலே ஒரு கிக்கு விழுது. நம்ம பசங்கள்லாம் ஷாக் ஆகிட்டானுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் இடத்துக்கு வந்து என்னையே உனக்கு கீழே விலைக்கு வாங்க பார்ப்பேன். இருக்கிறதே நான் தான் கடைசி பிளேஸுங்கிறதுனால என்னை அசால்ட்டாக நினச்சிட்டியாடா. தைரியமாக என்கிட்ட வந்து என்ன வேணா கேட்கலான்னு அர்த்தமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த லீடாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணாக இருந்துட்டு எங்கள் லீடரையே அடிக்கிறதுக்கு பாயிறப்ப அவனுக்கு ஒரு அடி விழுது. நான் ஒன்றும் பொண்ணு இல்லடான்னு சொல்லிக்கிட்டு ஒரு அடிக்க லீடாங் மண்டி போட்டான். என்ன ஒரு ஓவர்வெல்மிங் பவர் அண்ட் ஸ்பீட். பொண்ணுங்க கூட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதனால தான் இந்த கேங்பக் ஸ்கூல் உண்மையாகவே ஸ்பெஷல் போலன்னு பேசுகிறப்ப மறுபடியும் அவன் கத்துறான் நான் பொண்ணு இல்லைன்னு. அந்த இடத்துல ஏதோ தூக்கி நிறுத்த போகிற மாதிரி கூக்ஜா உள்ள என்ட்ரி கொடுக்குறான். பட் நீ ஒன்றும் கவலைப்படாத கூக்ஜா, நான் பார்த்துக்கிறேன்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அது சூக்கியான் தான். மறுபடியும் எழுந்துட்டான். நான் பார்த்ததுமே ஒரு பொண்ணுக்கிட்ட அடம் வாங்குறது இதுதான் தடவைன்னு சொல்கிறான். பட் பல தடவை அடம் வாங்கியிருக்கான்னு நமக்கு தெரியும். இது பொண்ணா பையனான்னு தெரியல. ஆர்டிஸ்டே அவன் ஆர் அவள்னு தான் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காரு.
நான் ஒன்றும் பொண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் அடிக்கிறப்ப இவன் ஸ்லிப் ஆகிட்டு அடிக்கிறான். இவனோட ஒவ்வொரு அட்டாக்லேருந்து அவளும் மிஸ் ஆகுறா. இதுதான் மொதல் தடவை ஹீரோக்கு இப்படி நடக்கிறது. ஹாஜ் ஒன்று தவிர்த்துட்டு பார்த்தா முதல் தடவை. 2 பேரும் ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்க மாதிரி தெரியுது. சுற்றி இருக்கவங்களாம் சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சண்டையை. ஹீரோ ஒரு பெட் வச்சுக்க விரும்புகிறான். இதோ பாரு பாப்பா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்கிட்ட சண்டை போட நான் வரல. என் டீமில் ஒன்று எடுத்துக்க தான் வந்தேன். இவ்வளோ நல்லா சண்டை போடுற, எந்த விதமான ட்ரைனிங் பேக்ரவுண்டும் இல்லைன்னு வேற சொல்கிற. தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? அதனால் ஏன் கூட வந்துரு. நீ அழகாக இருக்கிறதுனாலலாம் உன்னை கூப்பிட்றேன்னு மட்டும் நினைக்காத. நான் நிஜமாவே உன் டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். நம்ம சண்டை போடலாம். நீ ஜெயிச்சிட்டேனா நீ என் டீம்மேட்டை வந்து சேர்ந்துக்கணும்னு ஒரு பெட் வைக்கிறான். அவள் கடுப்பாய் இவனை மறுபடியும் அடிச்சுக்கிட்டு, எதுக்காகடா என்ன அப்போ இருந்து உன் டீமில் சேர்க்கணும்னு இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக ஆசைப்படுறேன்னு கேட்டதுக்கு, யாராலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த உன்கிட்ட பார்க்குறேன். ஏகப்பட்ட பேர்கிட்ட பீக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்க எல்லார்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட அதிகமாக இருக்குது, பொட்டன்ஷியல். இப்போ தான் அந்த ரீசனை காட்டுறாங்க. ஸ்ட்ரென்த், ஸ்பீட், எபிலிட்டின்னு எல்லாமே கம்மியாக இருந்தாலும் பொட்டன்ஷியல் மட்டும் எல்லாத்த விடவும் அதிகமாக இருக்குது. பட் அப்படி பார்த்தா கூட கூக்ஜாக்கு இருக்க பொட்டன்ஷியலை விட இவளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அவளோட பஞ்சிலேருந்து மிஸ் ஆகி சூஹியான் அவளுக்கு ஒரு ஹூக்கு வைக்கிறான். இதுக்கே டோட்டலாக இவன் நாக் அவுட் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் சிஸ்டம் இந்த நேரத்தில் இவளை உங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு ஒரு புது குவஸ்ட்டை கொடுக்குது. ஸோ இந்த பெட் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சூஹியான் சிரிக்கிறான். என்ன ஆனாலும் சரி, நான் உன் டீமில் சேரவே மாட்டேன்னு எதிரில் இருக்க பொண்ணு சண்டை போடுற நேரத்தில் மறுபடியும் மிஸ் ஆகி இவன் ஒரு பஞ்சு தான் வைக்கிறான். ஹீரோ இப்போ சூப்பராக சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பொண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஆமான அர்த்தம்னு தெரியாதா உனக்கு? நீ ஏதோ ரொமான்டிக்காக பேசுகிறத அவனுக்கு நினப்பு. நான் பொண்ணு இல்லடா, ஆம்பளடா, என்னை நம்புக்கடான்னு வருத்தப்பட்ட வாடி வாங்கிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் சூஹியான் இவ அழகுல மயங்கின நேரத்தில் எனக்கு எதில் இருக்கப்ப ஒரே ஒரு செகண்ட் கூட நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிடவே கூடாது, இது பெரிய தப்புன்னு ஒரு பஞ்சில் இவனை நாக் அவுட் பண்ண ஹாரு ட்ரை பண்ணுறான். பட் நம்மால் கூலாக முன்னாடி போய் அவன் மர்ம பிரதேசத்தில் தலை வச்சு முட்டு கொடுத்து நிற்கிறான். சரியான காச்சுங்க இவன். சுற்றி வேடிக்கை பார்க்குறவங்களாம் பேச்சு மூச்சே இல்லாமல் ஆயிட்டானுங்க. பட் இவன் பக்கத்தில் போனதுக்கு ரீசன் ஓவர் வெயிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஹாஜுனை தூக்கி அடித்த மாதிரியே கடைசி நேரத்தில் ஓவர் வெயிட் கார்டை யூஸ் பண்ணி 5 செகண்ட் 100 கிலோ அதிகமாக இவளை தூக்கி தரையில் அடித்து நாக் அவுட் பண்ணுறான். மரியாதையாக சரணடைஞ்சிரு, இதுக்கு மேலே உனக்கு தப்பிக்க வழியே இல்லைன்னு சீரியஸாக அவன் டைலாக் பேசுகிறான். மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இல்லாமல் இவளுக்கு மட்டும் காதுக்கு பக்கத்தில் போய் ரொமான்டிக்காக பேசுகிறான். கேங்பக் ஸ்கூல் அட்டாக் பண்ணணுங்கிற குவெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இவனுக்கு ஒரு பிளாட்டினம் கார்டு கிடச்சிருக்கு ரிவார்டாக. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. ஹாரோ அவனுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னையும் சேர்த்துக்கங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் இருப்பேன், உங்கள் பெரிய பிளானில் என்னையும் சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சுற நேரத்தில் எதிரில் இருக்கவன், எங்கள் பிளான் ரொம்ப பெருசு, உன்னை மாதிரி ஒரு பலவீனமானவனை சேர்த்துக்க முடியாது, இவன் அடித்து தள்ளிவிட்டான். இந்த சியோ ஸ்கூல் டெரிட்டரிக்கு பக்கத்தில் இருக்க டெரிட்டரி எது? அந்த இண்டோர் கேம் ஸ்டேடியம் தானே? பேசாமல் நீ அதில் ஒரு கண் வச்சுக்கோ, அதில் வாட்ச்மேன் வேலை பாரு, அதுதான் உன்ன மாதிரி பலவீனமானவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தான் இந்த இடத்த அவளுக்கு கொடுத்துருக்காங்க. சடனாக இவள் கண் முழிக்கிறப்ப இது எல்லாமே இவளோட கனவுல இவளோட பாஸ்ட் லைஃப் வந்துட்டு போயிருக்கு போல. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததே அந்த லீடாங்க இருக்கன் தான். எங்கே இருக்கேன்னு அவள் கேட்டதுக்கு, உன்னை சியோ ஸ்கூலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறான். உன்னோட சேஃப்டிக்காக தானே சொல்கிறான். பட் ஜன்னல் பக்கத்தில் ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்துட்டு, கவலைப்படாத, நான் விருப்பம் இல்லாத பெண்களை தொட மாட்டேன்னு ஓவராக சீன் போட்டு நிற்கிறாங்க. நீ தான் அந்த பெட்டெல்லாம் சொன்ன, நான் அதை ஒத்துக்கவே இல்லை, என்னை தோக்கடிச்சிருக்கலாம், பட் உனக்கு கீழே நான் வரமாட்டேன்னு சொல்லி அவள் கிளம்புற நேரத்தில், நிஜமாவே உனக்கு எனக்கு கீழே இருக்க விருப்பம் இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் இந்த தடவை அவனுக்கு கடைசியாக கிடச்ச பூமர் கார்டை யூஸ் பண்ணுறான். அதோட பவர் என்னன்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாங்க. எதிரில் இருக்க ஒரு ஆப்பனண்ட்டோட முடிவுகளை ப்ரெஷர் போட்டு மாற்றுறது தான் இதோட பவர். கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் பண்ணலாம். இவன் இஷ்டமேனிக்கு வளர்றான், பட் அது எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணுது. உன் வயசு என்ன? 17? 17 வயசில் நீ என்னவா இருக்க போகிற? இண்டோர் ஸ்டேடியம்க்கு கீழே இருக்க போறியா? இந்த வயசில் நீ பெரிய கனவுகள் வச்சுருக்கணும். இப்படி இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறப்பே அவள் ஒத்துக்கிறான், நான் உன் டீமில் சேர்ந்துக்கிறேன்னு. நம்மால் சந்தோஷப்பட்டு கட்டிப்பிடிக்கிறான், எங்கள் டீமுக்கு உன்னை வரவேற்கணும்னு. எங்கள் டீமில் எல்லோரும் இப்படி தான் வரவேற்புன்னு சொல்கிறான். பட் அதெல்லாம் உண்மை இல்லை, இவன் காஜு பிடிச்சவங்க. இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சில்வர் கார்டு வாங்கியிருக்கான். பாஸ், நம்ம டீமுக்கு ஒரு பொண்ணை ரெக்ரூட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களை நினச்சா பெருமையாக இருக்குன்னு லீடாக கண்ணீரே சிந்திக்கிட்டு இருக்கான். பட் ஹாருக்கு இருக்க போந்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு இது நேரம் கிடையாது. கேங்பக் ஹை ஸ்கூலையே நீ அட்டாக் பண்ணியிருக்க, என்னையும் உனக்கு கீழே ரெக்ரூட் பண்ணியிருக்க. இது மட்டும் தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக பழி வாங்க வருவாங்க. கேங்பக் ஹையோட நம்பர் 1 லீடரை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு ஹாரு பேசுகிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சூஹியான் சொல்கிறான் கான்ஃபிடென்ட்டாக. என்னன்னு பார்த்தா அந்த ஹாரு அந்த இடத்துல தான் இருக்கா. இது எப்படின்னு தெரியல. நீ பெரிய ஆள் தான், அந்த சூஹியானை தனியாகவே சமாளிச்சிருக்கேன்னு சுற்றி நின்று அந்த இண்டோர் ஸ்டேடியமில் சில பசங்க பேசுகிறப்ப, இவன் நான் தனியாகவே நின்று மொத்த சியோ ஸ்கூலையும் காலி பண்ணிட்டு தான்டா இங்கே திருப்பி வந்திருக்கேன்னு ஓவராக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பேனலுக்கு கீழே ஒரு சின்ன நோட் மாதிரி ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஹாரு பொண்ணா பையனான்னு எழுதின ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியாத காரணத்தினால ஹீரோ இதை பொண்ணுன்னு நினைக்கிறதுனால இப்போதைக்கு அவள்னே வச்சுக்கலான்னு ஒரு நோட்டை எழுதி வச்சிருக்க. ஆனால் முதலை விட இப்போ ஹாரு வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி தெரியல. ஏதோ வினோதமாக இருக்குன்னு ஒரு பையன் கேட்குறப்ப, என்ன வளர்ற, இது நம்ம ஹாரு தான் ஒருத்தன் சொல்கிறான்.
பட் அங்கே இருக்கிறது ஹாருவே கிடையாது. ஹீரோவோட க்ளவுடு காப்பியை இங்கே அனுப்பியிருக்கான் போல. இந்த சிம்பிளை வச்சே தெரியும். உனக்கு பதிலா அங்கே இருக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் மாறு வேஷத்தில் இருக்க வேண்டியது தானே. அவள் தலையில் ஒரு ரிப்பனை கட்டி விட்றான். பைத்தியக்காரா, மாறு வேஷம் போடணும்னு சொன்னதே மட்டமான பிளான். இதில் பொண்ணு மாதிரி வேற என்ன வேஷம் போட சொல்றியான்னு அவள் செம்ம கடுப்பாக்குறான். உனக்கு விருப்பம் இல்லாட்டி இதை பண்ண வேணாம். பட் ஹாரு பாக்ஸ் ஸ்கூலுக்கு துரோகம் பட்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்லி உன் லீடர்கிட்ட சொன்னேன்னா உன் கதை முடிஞ்சிடும் பரவாயில்லையான்னு சொந்த மெம்பரையே அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். பத்தாதுன்னு அவசரமாக வெளியே போகிறான். எங்கடா போனான்னு கேட்டதுக்கு டாய்லெட் போகிறேன்னு சொல்கிறான். என்னை இந்த கோலத்தில் பார்த்துட்டு உடனே டாய்லெட்டுக்கு போகிறேன்னா ஏதோ சரியில்லையேன்னு கரெக்டாக தப்பாக கேஸ் பண்ணுறான். பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு இவன் மட்டமானவன் இல்லைங்க. புதுசாக கிடச்ச கார்டில் என்ன ரிவார்டு வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இவன் ஆர்வமாக போயிருக்கான். முதல்ல நார்மலான கார்டு டென்னிஸ் விளாடுற மூவ் ஒன்று இவனுக்கு கிடச்சிருக்கு. இது வேலைக்காகாது, நான் பிரித்து சேர்த்து விளாண்டுக்கிறேன். அப்புறம் இப்போ பிளாட்டினம் பார்க்கலான்னு இவன் பார்க்குறப்ப போன தடவை பிளாட்டினமில் தான் இவனுக்கு பீக்கிங் எபிலிட்டி கிடச்சிச்சு. இது வரைக்கும் இவனுக்கு கிடைச்சதுலேயே பெஸ்ட்டான ஒரு கார்டு. இந்த தடவை என்ன இருக்கும்னு இவன் ஆர்வமாக பார்க்குறப்ப டயப்பர்னு ஒரு கார்டு கிடச்சிருக்கு. இது பத்தாதுன்னு கீழே நோட்ஸில் நான் என் ஃபேண்ட்டை நினச்சிட்டேன்னு வேறு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கானுங்க. என்ன இலவிடாதுன்னு இவன் கடுப்பாகிற நேரத்தில் புதுசாக ஒரு கொஸ்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. இங்கே இந்த நாம் ஸ்கூலோட டீசெண்டான லீடர் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் இப்போ கூட இவன் ஹீரோவை பற்றி தான் நினைக்கிறான். அந்த சூக்கியான் கேங் பக்குக்கே அட்டாக் பண்ணியிருக்கானா. இதோட அவன் கதை முடிஞ்சிச்சு. பட் இவன் இவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அந்த பாக்ஸ் ஸ்கூல் மேலே கை வச்சிருக்கவே இவன் கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவன் ஆள் ஒருத்தன் ஓடி வந்து ஒரு எமர்ஜென்சி நியூஸ் சொல்கிறான். அந்த சிஓ ஸ்கூல் லீடர் நம்ம ஹீரோ தான் இவனுங்களோட ஸ்கூலை அட்டாக் பண்ணுறான்னு ஒரு நியூஸ் வருது. என்ன வளர்ற அந்த கிறுக்க மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் பெரிய டெரிட்டரி அட்டாக் பண்ணான், அப்போயே இவன் பெரிய முட்டாளாக இருப்பான். பட் ஒரே டைமில் அங்கேயும் அட்டாக் பண்ணி எங்கேயும் வம்பிழுக்கிறானா. சாகணும்னு அவருக்கு ஆசையா என்ன. எல்லா பக்கமும் பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு இவன் கேட்குற நேரத்தில் அங்கே தான் தலை ட்யூஸ்டே கேங்பக் ஸ்கூலை அட்டாக் பண்ணான். பட் அங்கே எந்த ஒரு கேஷுவலிட்டியுமே இல்லை. அந்த ஹாருவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ அந்த ஹாரு அந்த இடத்துல தான் இருக்கான். அது ஃபேக் நியூஸாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம சீக்கிரம் போலாட்டி நம்ம டெரிட்டரி நம்ம கையை விட்டு போயிடும் அவன் சொல்கிறப்ப இங்கே ஹீரோ, குக்ஜா அண்ட் ஹாரு அவனுங்க 3 பேரும் இங்கே இருக்கிற மொத்த பசங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஹீரோக்கு கிடைச்ச ஒரு குவெஸ்ட் இந்த நாம் ஸ்கூலோட டீசெண்டான லீடர் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கிறது. எதிரில் இருக்க கேங் ஹாரு கிட்ட பேட்டில் ஃபீல்டுக்கு பொண்ணு வந்திருக்காளன்னு வலிஞ்சிட்டு நிற்கிறப்ப நான் ஒன்றும் பொண்ணு இல்லடான்னு மொத்த பேரையும் பொழக்க ஆரம்பிக்கிறான். அவள் கால் தரையிலே நிற்காது, ஏரில் தான் இருப்பாள். அப்போ கூட ஒருத்தன் கரெக்டாக ஏரில் அவளோட முடியை பிடிச்சி பல வருஷம் ட்ரைனிங் இருந்து கற்றுக்கிட்ட மாதிரி இந்த மூவை என் அப்பா என் அம்மாவோட முடியை பிடிக்கிறத பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சீரியஸாக பேசுகிறான். அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு இந்த மூ தெரிஞ்சிருக்காதுடான்னு மிட் ஏரில் ரொட்டேட் ஆகி கிக் பண்ணுறா இவ. நான் மட்டும் தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு ஹீரோ அந்த இடத்துல அடி வாங்கி விழுந்து கிடந்தவனுங்க பாடி மேலே உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹாரு நல்லா தான் சண்டை போடுறா, பட் டயர்டாக இருக்கா. ஸ்ட்ரென்த் அண்ட் எண்டோரன்ஸ் சுத்தமாக பத்தலை. அடுத்த தடவை ஒரு நர்ச்சர் கார்டு கிடச்சா இவளோட ஸ்ட்ரென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லாட்டி நம்ம ஆளுக்கு கிடைச்ச மாதிரி ஓவராலாக ஒரு மார்ஷியல் ஆர்ட் கார்டு கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறான். குக்ஜாவை பார்க்குற நேரத்தில் அவன் சிஸ்டம் அவன் யூஸ் பண்ணி பூந்து விளாட்றான். அடி வாங்கினவன்கள்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி கையில் ஏதோ ஒரு பேக் எடுத்துகிட்டு ஓடுறானுங்க. ஸோ அந்த ரகசியமான பிஸ்னஸ்க்கும் இந்த பேக்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு ஹீரோ அவனுங்களை துரத்திட்டு போகிறான் போல. இங்கே ஹாரு மொத்த பேரையும் தனியாக காலி பண்ணி டயர்டாகி உட்காந்துருக்க நேரத்தில் அவள் கண்ணுக்கு முன்னாடி ரெட் கலர் ஜாக்கெட் போட்ட ஒருத்தன் வந்து நிற்கிறான். பார்த்தாலே அவளை விட ஸ்ட்ராங்கானவன் தெரியுது. அதே நேரத்தில் குக்ஜா எனக்குன்னு வரவங்களாம் சப்ப பசங்களாக இருக்கீங்களேடா, எனக்குன்னு ஏன் ஈஸியாக வந்து சிக்கிறீங்க, என் கூட தனியாக நின்று சமாளிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட அவங்க ஸ்கூலில் இல்லைன்னு ஓவர சீன் போகிறப்ப அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விழுது. அப்படியா அவன் குறைய நான் தீர்த்து வைக்கிறேன்டான்னு அவனை மாதிரியே ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்ட இன்னொருத்தங்க நிற்கிறான். இவனுக்கு 2 பேரும் ட்விங்ஸ் போல. ஹீரோ துரத்திட்டு போன மொத்த பேரையும் பிறந்து அந்த பேங்கில் என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பின்னாடி இருந்து இவனை பிடிச்சி தூக்குறான். ஹீரோ எக்ஸ்ட்ரா வெயிட் கார்டை யூஸ் பண்ணி 100 கிலோ அதிகமான கூட அப்பையும் இவன் ஹீரோவை தூக்கி தரையிலே அடிக்கிறான். ஹீரோ ரெக்கவரி பில்லை யூஸ் பண்ணி பழைய ஸ்டேட்டுக்கு போகிறான். பட் ரெக்கவர் ஆகுற டைம்லேயே இவன் அவன் மேலேயே ஏறி உட்காந்து இவனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். இங்கே இந்த நாம் ஸ்கூலோட லீடர் ரொம்பவே பதட்டமாக இருக்கான். எனக்கு அந்த சிஓ ஸ்கூல் கிட்ட டெரிட்டரி போயிட்டா கூட பரவாயில்லடா, என்னோட பிஸ்னஸ் என்ன ஆகுறதுன்னு மட்டும் அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அந்த பேக் அவன் கையில் மாட்டிடவே கூடாதுன்னு இவன் சீரியஸாக இருக்க டைமில் அவன் ஆள் ஒருத்தனுக்கு ஒரு கால் வருது. அந்த ட்விங்ஸ் தான், நம்ம கவலைப்படுற அளவுக்கு இவனுக்கு ஒருத்தானவனுங்கெல்லாம் இல்லை பாஸ், டம்மி தான். 3 பேரையும் போட்டு தலையாச்சு, நாங்கள் நினச்சதை விட வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம தகவல் சொல்கிறான். பட் கடைசி நேரத்தில் ஹீரோ எந்திரிச்சு நினச்சேன்டா இந்த பேக்கில் இருக்கதான் உங்கள் பிஸ்னஸாக இருக்கும்னு, இப்போ நீங்களே உங்கள் வாயால் வரைட்டீங்களா, சரி இப்போ என்ன நினச்சிங்க, நாங்கள் முட்டாள்னா 3 பேர் மட்டும் தனியாக இங்கே வருவோண்ணா, உங்கள் எல்லாருக்கும் அதிசயங்கள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறான். இவனுக்கு லாஸ்ட்டாக கிடச்ச பிளாட்டினம் கார்டு டயப்பர் அதை யூஸ் பண்ணுறான். இதோட உண்மையான ஸ்கூல் என்னென்னா, தோக்க போகிற நேரத்தில் அவங்க ஆளுங்க எல்லோரும் டயர்டாகி இதுக்கு மேலே சண்டையே போட முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இவனால் அவங்கள ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு ரெக்கவர் பண்ண முடியும். இவங்க ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். பட் இந்த கார்டை மாதத்துக்கு ஒரு தடவை தான் இவனால் யூஸ் பண்ண முடியும்.
இந்த கார்டை யூஸ் பண்ணுறப்பே பின்னாடி இருக்கவனுக்கு சாமி மாதிரி எந்திரிக்கிறானுங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்க 3 பேரும் ஷாக் ஆகிற நேரத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் அதிசயத்தை நம்ப ஆரம்பிப்பீங்கன்னு மொத்த பேரையும் புழக்கிறானுங்க மறுபடியும். இங்கே இந்த நாம் ஸ்கூல் லீடர் அவன் ஆளுங்களோட கடைசி நேரத்தில் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறப்ப இவன் ஆளுங்களாம் நாக் அவுட் ஆகி விழுந்து கிடக்குறானுங்க. அவனுங்க பிஸ்னஸ்னு சொல்கிற பேக்கே அங்கே காணாம். இவன் ரொம்பவே சீரியஸாகி அந்த ஜீஹாக்கு கால் பண்ணுங்கடா, உண்மையான யுத்தமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு பேசுகிறான். அந்த ஜீஹா கூட ஒன்றா சேர்ந்து ஹீரோவை காலி பண்ண ஏதோ பிளான் பண்ண போகிறான் போல. பட் நம்ம ஆளுங்க ஸ்கூட்டியில் ட்ரிபிள்ஸ் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுறானுங்க இந்த பேக்கோட. இவனுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் போகிற வழியிலே அந்த பேக்கை பிரித்து பார்க்குறானுங்க. உள்ளுக்குள்ளே பேண்டேஜ் மாதிரியான சில பேச்சஸ் இருக்குது. இதுதான் அவனுங்களோட சீக்ரெட் பிஸ்னஸா? அப்படி என்ன இதில் சீக்ரெட் இருக்குது? ஒருவேளை போகிற வர வயசானவங்களெல்லாம் மிரட்டி காசை பிடுங்கி இதை மிரட்டி விற்பானோன்னு ஹீரோ மட்டமாக யோசிக்கிறான். பட் கூக்ஜி அந்த இடத்துல சாதாரண பேட்ச் இல்லை, இது ஒரு விதமான போதைப்பொருள். சரியான விதத்தில் இதை யூஸ் பண்ணால் மெடிக்கல் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் தவறான வழியில் பயன்படுத்துகிறப்ப இதை பல பேர் ஒரு போதைப் பொருளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. கொரியன் சட்டங்கள்லாம் இப்போ போதைப் பொருளுக்கு எதிராக ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பட் இப்போயும் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு கூக்ஜா பேசுகிறப்ப, எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு ஹீரோ ஆச்சரியமாக கேட்டதுக்கு, என்னமோ தெரிலப்பா, எங்கள் அம்மாவுக்கு இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருக்கு, நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க போல, இதை பற்றிலாம் வளரிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறான். பட் இவங்க அம்மா ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்திருப்பாங்கன்னு நமக்கு ஏற்கனவே ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைஸ் போதைப் பொருள் சாம்ராஜ்யமே இருக்குது. பட் ஹீரோ நல்ல வேலை அப்போ பெரியவங்களை மிரட்டி இவன் பேண்டேஜ் வாங்க வைக்கலன்னு மட்டமாக யோசிக்கிறான். இவனுக்கு அந்த நர்ச்சர் கோர்ஸில் வின் பண்ணதுனால அவன் டீம்மேட்டை டெவலப் பண்ணுற மாதிரி சில கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஹீரோக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 லீடர்ஸும் பேசிக்கிறாங்க. இந்த நாம் ஸ்கூல் லீடர் ஜீஹாக்கு தான் கால் பண்ணியிருப்பான். என்ன அந்த சூஹியான் உன் பிஸ்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்கிற நியூஸ் கேள்விப்பட்டேன், முதல்ல எனக்கு தான் கால் பண்ணியிருக்க போல, என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டதுக்கு, அந்த சூஹியானோட டெரிட்டரியை நான் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறேன், நீ முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறான். பதிலுக்கு ஜீஹா, உன் சுச்சுவேஷனே உனக்கு புரியல, இங்கே மாட்டியிருக்குது நீ எனக்கு ஆர்டர் பண்ணுறியான்னு கேட்டதுக்கு, ஏதோ ஒரு விஷயம் என் கிட்டேருந்து உனக்கு வேணும், அத்தானே வாயை திறந்து கேள்றா மரியாதையான்னு கேட்டா. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற சூஹியானை அட்டாக் பண்ண. பட் பதிலுக்கு உன்னோட டெரிட்டரியில் கொஞ்சத்தை கொடுக்கணும்னு மேப்பில் கீழே இருக்க டெரிட்டரி அவன் கேட்குறான். இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தரேன்னு சொல்லிட்டான். எப்போ உங்கள் சைடு இருந்து அட்டாக் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, என்னோட ஸ்டைல் என்னன்னு உனக்கு தெரியாதாடா, இப்போ இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஜீஹா சண்டைக்கு ரெடி ஆகுறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ புதுசாக கிடைச்ச ஹார்டை வச்சு யாரை டெவலப் பண்ணுறது? இவன் ஜூனியர் கிட்டேருந்து ஒரு கால் வருது. தலை எமர்ஜென்சின்னு கத்துறான் எடுத்ததுமே. ஏன்டா உனக்கு எமர்ஜென்சியை தவிர மீது எந்த வார்த்தையும் தெரியாதா? எப்போ பார்த்தாலும் ஏன்டா பிரச்சனையை இழுத்துட்டே வர்றேன்னு கடுப்பாக எரிஞ்சு விழுறான். நல்ல செய்தி எதுவுமே சொல்ல மாட்டியான்னு கேட்டதுக்கு, சொல்கிறத மேலே கேளு தலை, ஜீஹா நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். புது ஆளுங்கல்ல, நம்ம பசங்கிட்ட ஏற்கனவே அடி வாங்கிட்டு போன இந்த 3 முக்கியமான லீடர் தான். பழக்கத்தை விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்னன்னே தெரியல. அதிக ஆள்பலத்தோடையும் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு, நான் உடனே வர்றேன், இப்போ பக்கத்தில் யார் நம்ம ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்கன்னு ஹீரோ கேட்டால், அந்த லீடாங் அவர் தான் ஆளாக அந்த இடத்துக்கு ஓடி போயிருக்காருன்னு சொல்கிறான். இங்கே அவன் அடி வாங்கி மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் அங்கே நிற்கிறான். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்கூலோட லீடர்ஸ் நாக் அவுட் ஆகி விழுந்து கிடக்குறாங்க. என்னால் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறான். இருந்தாலும் லீடாங் சண்டை போடுறதுக்கு முன்னாடி போகிறான். செம்மையாக அடி தான் வாங்குறான். இவனை போட்டு பொழக்கிறப்பே உங்கள் மொத்த கேங்கிலும் நீ தான் இருக்கிறதுலே பலவீனமான ஒருத்தன், ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தன் பின்னாடி ஒட்டிக்கிட்டே போய் தான் முன்னேறணும்னு நினைப்பேன், நீ எல்லாம் எங்களை தோக்கடிச்சிடலான்னு நினச்சியான்னு அவனை பேசிக்கிட்டே அடிக்கிறான். இங்கே இருக்கிற எல்லாருமே வேல்யூபிளான பர்சன்ஸ், எல்லாருமே டேலண்டட். பட் நான் மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் பாரமாக இருக்கேன்னு லீடாங் வருத்தப்படுறான். இவனுங்க லீடாங் ஃபோனை எடுத்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுற நேரத்தில் அந்த லீடாங் உடஞ்சு போய் அங்கே விழுந்து கிடக்குறான். அந்த லீடர் சூஹியான் கிட்ட, நீ பொறுமையாக வந்து சரி, பட் அதுக்குள்ளே வாளோட காலை மட்டும் நாங்கள் உடச்சி வச்சுருக்கோன்னு இவனை ஃபோன்லேயே மிரட்டுற நேரத்தில் ஹீரோக்கு சிஸ்டமில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்கள் மெம்பர் லீடாங்க்கு நம்பிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு. இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி இவன் பார்த்ததே இல்லை. இது சிஸ்டம் இவனுக்கு கொடுத்த ரிவார்டு இல்லை, தோத்துறக்கூடாதுன்னு லீடாங்கோட விடாமுயற்சியால் எப்படி நடக்குது. அவனோட பொட்டன்ஷியல் இப்போ அவேக்கன் ஆயிடுச்சு. பட் சிஸ்டம் இவனுக்கு கொடுத்த கிஃப்ட், இவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான நர்ச்சர் கார்டு, ஆர்மடு டூல். இவன் கையில் இருக்க டூலை பொறுத்து இவனோட ஸ்கில்ஸ் அதிகமாகும். அவன் ஒரு கட்டையை கையில் எடுத்து அது ஒரு ஸ்வார்டு மாதிரி யூஸ் பண்ணி எதில் இருக்கவனை அட்டாக் பண்ணுறான். அந்த தொப்பை வச்ச லீடர் மண்டி போட்டான். இது நிஜமாவே ரொம்பவே காயப்படுத்திருச்சு தான் என்ன. இந்த துருப்பிடிச்ச கட்டையை வச்சு அப்படி பண்ணால் நிஜமாவே இவன் யார், இப்போ தானே சாகிற நிலைமைக்கு இருந்தான்னு கேட்டதுக்கு, நான் பலவீனமானவன் தான், பட் கடைசி வரை நான் அப்படியே இருந்துட மாட்டேன்னு கத்துறான். மறுபடியும் என்னோட லீடருக்கு நான் பாரமாக இருக்கவே மாட்டேன்னு தான் தானாகவே இவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கான். இதோடு இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.